ராவண அப்படிங்கிறவர் கேட்டிருக்காங்க. என்கிட்ட 2 கேள்வி இருக்கு. முதலாவது பெர்சனல் கேள்வி. நினைச்சு கடந்து போயிடாதீங்க. கேள்வி 1. உங்கள் தோற்றத்தை பார்த்தால் 90களின் காலத்தில் உள்ளது போல பிரதிபலிக்கிறது. அதுவும் ரஜினிகாந்த் முடிவாகு. மீசை உண்மையே சொல்லுங்க. மீசை உண்மையே சொல்லுங்க. நீங்க ரஜினிகாந்த் விசிறி தானே? ஆம் எனில் அவர் உங்களை ஈர்த்த விதம் பற்றிய சில சுவாரஸ்யமான கலந்துரையாடல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தோற்றத்துல 90 தோற்றம், லேட்டஸ்ட் தோற்றம். அது எப்படி இப்ப கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்தா 90 90 தோற்றம். தோற்றம் போல இருக்கு. கண்டபடி இது இருந்துட்டு இருந்தா இப்பத்தி தோற்றம் அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. என்ன விஷயம்னா உண்மதான். ரஜினி ரசிகர் தான். தீவிர ரசிகரு. ஆனா அவருடைய அரசியல் வர்றதுன்றது பிடிக்காம விமர்சனம் பண்ண முதல் ஆட்கள் நான் ஒண்ணு. இன்னைக்கு எப்படி விஜய் பண்றோமோ, அந்த மாரி விமர்சனம் பண்ண ஆட்கள்ல ஒரு ஆளு. ரஜினி தனிப்பட்ட முறையில ஏன் அவர பிடிக்கும் ஆரம்பிச்சதுன்னா, நீங்க ஒரு அந்த காலகட்டத்தில 80ஸ்ல அந்த இதெல்லாம் முடியும்போது, எம்ஜிஆர், சிவாஜி அந்த எரா முடியும்பொழுது, ஒரு நம்ம வீட்டு பையன் மாரி ஒருத்தரு ஆ. எளிமையா, ஒரு கருத்த உருவம், கலைந்த தலை அப்படிலாம் வரும்பொழுது, அந்த வசனங்கள் மற்ற எல்லா விஷயங்கள்லயுமே ஒரு வித்தியாசம் இருந்தது. எப்பவுமே ஒரு வித்தியாசத்த எல்லாருமே ஏற்றுக்குவாங்கல்ல. அதில வந்து அவர பிடிக்க ஆரம்பிச்சு. இயல்பாவே கமல பிடிக்காது. ஏன்னா, அது ஒரு மத்திய தர மேல்தட்டு வர்க்க ஒரு ஸ்டைல்ல தான் பண்ணிட்டு இருப்பாப்புல. அது நமக்கு அந்த அந்த கடி ஜோக்லாம் அடிக்கலாம் கடுப்பா இருக்கும். நமக்கு இயல்பா இருக்கணும். இன்னொன்னு இந்த பெண்கள் விஷயத்துலலாம் எம்ஜிஆர் எனக்கு பிடிக்கும். அதாவது அவரு போய் தேடி போமாட்டாரு. அவர தேடி வருவாங்க. மதிப்பாரு. ரஜினிய பொறுத்தவரைக்கும் அந்த தொட்டு நடிக்கிறது ரொம்ப வெரசமாலாம் நடிக்க மாட்டாரு. அந்த மாரி விஷயங்கள் நமக்கு பிடிக்கும். எல்லாம் அப்படி அப்படியே அடுத்து டெவலப்மெண்ட் வரும்போது அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாவீரன் படத்துக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் அப்படியே இந்த ஃபேன் மூவ்மெண்ட். ஃபேன் இது போய் ஒரு ஆனாலும் அந்த பழைய காதலியை பார்க்கிற கல்யாணமான கணவனுக்கு ஒரு இது இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த இந்த ஒரு படம் கூட இப்ப பிரேக்கப் லவ்ம்பானுங்க. இப்ப கூட ஒரு படம் வந்துச்சுல்ல. 96 சொல்றீங்களா? அது இல்ல. அழகனா, தமிழ் அழகனா ஏதோ ஒரு படம் வந்துச்சே. மெய்யழகன். மெய்யழகன். அதுல அந்த பொண்ணு ஆமா. அவன் அப்படியே தடவிட்டு போகும்ல. அந்த பொண்ணுக்கு என்ன ஒரு ஏக்கம் இருக்கும்ல. கல்யாணம் அந்த மாரி பழைய காதலிய பார்க்கும்பொழுது, ஒரு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதுவா இருக்கிற மாரி காமிச்சுக்கணும். அந்த மாரி நம்ம என்னதான் ரஜினி இல்லப்பா நான்லாம் கிடையாதுப்பா இப்ப அப்படி இப்படின்னாலும், மத்த படம்னா இவரு இவரு பண்றாருப்பா அந்த பழைய இது ஒண்ணு இருக்கும்.